இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, பங்குனி உத்திர நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் அப்பன் முருகன் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த விடியலில் என்னை கண்ட என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும். பங்குனி உத்திர நாளில் தன்னுடைய குலதெய்வத்தையும் இந்த முருகப்பெருமானையும் மனதார நினைத்து வழிபடுகின்ற குழந்தைகள் இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களுக்கும் நீ முற்றுப்புள்ளியை வைத்து புதிதாக தொடங்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ உன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். எல்லாமும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கும். நாம் ஆசைப்பட்ட வெற்றியை நமக்கு கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் அதையெல்லாம் சாத்தியப்படுத்தி தரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுவெல்லாம் விளையாட்டு காரியம் அல்ல. தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்பதும் தெய்வம் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதும் விளையாட்டான விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் தெய்வம் நிச்சயமாக உன் கண்களில் படும். தெய்வத்தினுடைய அன்பு உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ அதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தினால் மட்டுமே அது உன்னை பின்தொடர்ந்து வரும். இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பது போல அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் செல்லும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணத்தினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அழகாக்க முடியும். நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் உனக்கு நான் சொல்வது போல அத்தனை நன்மைகளும் உனக்கு நடந்தே தீர வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும். நம்மை இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை ஏன் திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா? உன்னுடைய வழி மற்றவர்களின் வழியைப் போல அல்ல. உனக்கான பாதையில் நீ சரியாக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை பார்த்து நீ அந்த பாதையை மாற்றிவிடக் கூடாதல்லவா? மற்றவர்களை பார்த்து அந்த பாதையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? அடுத்தவர்களை பார்த்து விட்டாலே முதலில் நமக்கு அவர்களினுடைய வாழ்க்கையை பார்த்து ஏக்கம் வந்துவிடும். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கிறது என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எதையுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் மற்றவர்களின் மீது நீயாகவே ஒரு விமர்சனத்தை வைத்துவிடக்கூடாது. அவரவர் கஷ்டம் அவரவர்களுக்கு. வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மிகுதியான மனக்கவலைகளோடு நிற்கின்றவர்களை பார்த்து சட்டென்று ஒரு நொடியில் உனக்கென்ன, நீ நல்லபடியாக இருக்கிறாய் என்று சொல்லிப்பார். அப்பொழுது தெரியும் அவர்களின் மனது என்ன பாடுபடும் என்று. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். அதனால் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு துன்பத்தில்தான் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் நடந்தது கிடையாது. ஏனென்றால் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளும் பல நல்ல விஷயங்களும்
இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. கந்தனை வணங்க தொடங்கிய பிறகு, இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு, நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பின்தொடர்ந்து வருகிறதல்லவா? எல்லாமும் ஒரே நாளில் கிடைக்கவில்லை என்றாலும் உனக்கு கிடைக்காமல் போகவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். ஏதாவது ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான மிகப்பெரிய வெற்றி இங்கு கிடைக்கத்தான் செய்கின்றது. இல்லை என்று நீ மறுத்தாலும் அதுதானே உண்மை. என் குழந்தையே, நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு விஷயத்தை பெறுகிறாய் என்றால் அது காலம் முழுவதும் உனக்கு நிலைத்து நிற்கும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதையுமே நம்மால் அவ்வளவு எளிதாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக அதை விட்டு விலகிவிட முடியுமா? அதனை பெறும் வரை நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய முயற்சி அதன் மீது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி உடையவன் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் தோற்றது கிடையாது. எந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கும் என்றாலும் அதன் முடிவானது நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாமல் எத்தனையோ வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்திருக்கிறாய். எத்தனையோ வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டு விட்டிருக்கிறாய். ஆனாலும் என் குழந்தையே, எப்பொழுது இதையெல்லாம் நாம் எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது என்று நினைத்து நீ முன்னேற துடிக்கிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த பங்குனி உத்திரத்தினுடைய விடியலானது இந்த கந்தனின் அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் இருக்கும். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உன் கை வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்றிருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே உனக்கு நான் நடத்தி கொடுக்கின்றேன். அதையெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையாக நான் மாற்றிவிடுகின்றேன். இது போன்ற நல்ல நாள் வரும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இதுதான் வேண்டும், இப்படித்தான் வேண்டும், இந்த இடத்தில்தான் வேண்டும் என்பது போல உன்னுடைய வார்த்தைகளை நீ சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று சரியாக உணர்ந்திட வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும், என்னவாக மாற ஆசைப்படுகிறாய் என்பது எல்லாம் உனக்கு புரிந்துவிட்டால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும். யாரும் எதையும் சொல்கிறார்கள் என்று வருத்தப்படாமல் நாமாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கிறோம் கந்தனின் அருளோடு என்பதனை புரிந்து கொண்டு இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியான பதிலை பெற்றுக்கொண்டே செல்லும் பொழுது சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இருக்கிறாய் என்பதனையும் புரிந்து கொள். வெற்றி விடியல் வெற்றி செய்தியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதொரு மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நான் இருந்து கொடுப்பது போல வேறு எந்த விஷயங்களும் உனக்கு கொடுத்ததில்லை இந்த உச்சகட்ட மகிழ்ச்சியை. எதற்கும் கலங்காமல் இரு, நல்லதே நடக்கும். அப்பனின் அருளாசிகளோடு இந்த வாழ்க்கை
நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு கொடுத்தே தீரும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.